இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் சரத்குமார் நடிப்புல வெளியான சூரிய வம்சம் படத்தை மறக்க முடியுமா? இன்னைக்கும் பலரோட ஃபேவரட் படமா, எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பு தட்டாத படமா இருந்துட்டு வருது. அந்த படத்துல சரத்குமாருக்கு படிப்பறிவு இல்ல அப்படின்னு அவரை திருமணம் செய்ய மறுத்த நடிகை பிரியா ராமனோட கதாபாத்திரம் எல்லாருடைய கவனத்தையும் அதிகம் ஈர்த்திருக்கும். அந்த வகையில தற்பொழுது நடிகை பிரியா ராமனோட இளமை வயது புகைப்படங்கள் சில இணையதளத்துல வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. 1993 ஆண்டு வள்ளி அப்படின்ற திரைப்படத்துல வள்ளி கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழ் சினிமால ஹீரோயினா அறிமுகமானவங்க நடிகை பிரியா ராமன். அந்த படத்தை தொடர்ந்து தமிழ்ல அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பிரியா பிற மொழி படங்கள்லயும் செம பிஸி ஆயிட்டாங்க. மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழி படங்கள்ல முக்கிய நடிகையா ரசிகர்களை ஈர்த்துட்டு வந்தாங்க. ஹோம்லி லுக்ல இருந்த பிரியா ஒரு கட்டத்துல கிளாமர்ல இளைஞர்கள் கூட்டத்தை தன் வசப்படுத்தினாங்க. பல மொழி திரைப்படங்கள்ல பிஸியா இருந்த பிரியா சின்ன திரையில விட்டு வைக்கல. தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழி சீரியல்கள்லயும் முன்னணி நட்சத்திரமா ஜொலிச்சுட்டு வந்தாங்க. குறிப்பா செம்பருத்தி சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சு மக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானாங்க. விஜய் டிவி, சன் டிவி, ஜி தமிழ், ஜெயா டிவி உள்ளிட்ட பல தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பாகிற முக்கிய சீரியல்கள்ல ஸ்டார் நடிகையா மக்களை ஈர்த்துட்டு வந்தாங்க. சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில செம பிஸியா இருந்த பிரியா நடிகர் ரஞ்சித்தை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கடந்த 2014 ஆண்டு விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிட்ட நிலையில திரும்பவும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தற்பொழுது சின்ன திரையில முக்கிய நடிகையா வலம் வர பிரியாவோட இளம் வயது புகைப்படங்கள் சில இணையதளத்துல வெளியாகி ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்து வைரல் ஆகிட்டு வருது. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.